வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடல் பிஸ்கல் பண்ணுற இருந்தோம். அதை என்ன அப்படின்னா 3 டாஸ்க்கையும் ஒரே இதில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. சரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம இடுப்பு பேர் எடுத்து ஃபஸ்ட்டு கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாடல் பிஸ்கல் எப்படி பண்ணுறாங்களோ அந்த டைமிங்குள்ளே கொண்டு வரது அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கெல்லாம் சேஃப்டி நெட் இருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. கீழே எல்லாமே சேஃப்டி நெட்டு சுற்றி கட்டியிருப்பாங்க. அது மாதிரி கிராஸாமல் கட்டி தான் வச்சுருப்பாங்க. இங்கே நான் கட்டுறேன், ஓகே, பிரச்சனை இல்லை. கிராஸாமல் கட்டி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அது மாதிரி கிட்டிக்கேர் நம்ம தான் கட்டணும். கட்டைக்குச்சி கட்டுறது அந்த முடிச்சுமே நம்ம தான் போட்டுக்கணும். இப்படி கயிறு தனியாக கட்டை தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து கட்டிட்டு ஸ்பேனர் செட்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். அது ஒரு பைண்டிங் கயிறு கொடுத்துருப்பாங்க. அந்த பைண்டிங் கயிறு எடுத்து சுற்றிட்டு அதை ஒரு பெயிண்ட் பண்ணி நல்லா நீட்டாக எப்படி சொல்கிறது, கீழே விழாத மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பாதி வழியில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கஷ்டம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து கிட்டி கம்பு எடுத்து போட்டு சைடில் இந்த கிராஸாம் கயிறையும் தூக்கி சைடில் மிங்கிள் பண்ணிக்கலாம். கிராஸாம் கயிறு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க மாதிரிட்டோமா இல்லை? ஓகே, டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். ஓகே தான், டைட்டாக தான் இருக்குது. அது மாதிரி மேலே போயிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கவங்க எது சொன்னாலும் அந்த இதை இது பண்ணிக்கிறாதீங்க. பாசிட்டிவாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக சொன்னால் நீங்கள் கண்டுக்காதீங்க. கீழே இறங்கி வர வரைக்கும் அவங்க எதுவும் நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க. பாசிட்டிவாக ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே, சரி ஓகே, நம்மளுக்கு ஏதாவது இப்போ டைமிங் ஆகுது, கயிறு கட்டிட்டு அந்த கிராஸாமெலாம் கயிறு இருக்கட்டும், பரவாயில்ல, இறங்க அப்படின்னாங்கன்னா அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்படி தான் வேறு ஏதாவது நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. பதட்டப்படாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதிரி ஏறிட்டு கட்டைக்குச்சி மேலே உங்களுக்கு ஹைட்டை பொறுத்து கட்டைக்குச்சி எவ்வளோ ஹைட்டை கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். போல்லேருந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு. இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் என்னோடய ஹெட்டு போலோட மட்டத்துக்கு இருக்க மாதிரி கட்டியிருக்கேன். ஏன்னா நான் இடுப்பு கயிறு கிட்ட தான் கிராஸாக மாட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் சிலவங்க ஷோல்டர் வச்சு மாட்டுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட நம்ம இது பண்ணலாம். போல்லேருந்து ஒரு அடி ஷோல்டரில் வச்சு தரவல் மாட்டுவாங்க, அந்த மாதிரி கூட மாட்டோம்னா அப்புறம் மாட்டிக்கலாம். பட் இது 3 பீஸ் கிராஸாம் பெரிய அளவில் வெயிட் இருக்காது. இந்த கிராஸாம் ஒரு 11 கிலோ இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்குற ஒரு 7.5 கிலோலேருந்து 8 கிலோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ டக்குன்னு தூக்கி மாட்டிடலாம். ஸோ இடுப்பு கயிறுலேயே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நல்லா முடிச்ச போட்டு விட்ருங்க. ஏன்னா கயிறாக வந்துடக்கூடாது, அது கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. கிராஸாம் தூக்கின உடனே கயிறை மோஸ்ட்லி அவுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு தான். நல்லா ஓரளவு ஸ்ட்ராங்காக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா அது சுற்றிக்கிட்டு இருக்கும், கயிறை நமக்கு சுற்றும் போது இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கும். அப்புறம் அவுத்துட்டு போல்ட்டை கழட்டிட்டு சைடில் போட்டு மாட்டிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இது மாதிரி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பேனர்லாம் கீழே போட்டுறாதீங்க யாரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஸ்பேனர் கையில் அந்த அதே மாதிரி கொண்டு போன அந்த பைண்டிங்லேயே சுற்றி மறுபடியும் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸாம் நீங்கள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மாட்டுங்க. அப்போனா உங்களுக்கு டைட்னஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாம்ப் நீங்கள் இருக்கிற பக்கம் வரணும், அந்த மாதிரி. இப்போ நானே கையை மாற்றி பிடிக்கிறேன். கீழோடி கிராஸாமல் சேர்த்து பிடிக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பிடிக்கிறேன் நான், அப்போ பிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கிராஸாமல் இப்படி கீழோடி சேர்த்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் கிராஸாமல் கீழே வராது. அந்த இடத்துல வச்சு கரெக்டாக மாட்டுறது கரெக்டாக இருக்கும். பதட்டப்படாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக விட்டுங்க. இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்கும். இப்போ கிராஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிராஸாக ஒரு சைடு இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜாக பொறுமையாக டைட் வைக்கணும். இப்படி சொல்ல அவசரப்பட்டு டைட் வச்சிங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிடும். அப்படி பொறுமையாக நைஸாக டைட் வைங்க. கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. லைஸாக டைட் ஆனோன்னு ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஸ்பேனர் வச்சு தட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேனர் வச்சு தட்டி ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப மீடியமாக டைட் வச்சுட்டு லேஸாக கைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. நான் அப்போலாம் கைட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், ஸ்பேனர் வச்சு தட்ட மாட்டேன். ஏன்னா ஸ்பேனர் வச்சு தட்டுறது ஸ்பேனர் இருக்கும். ஓகே, ஸ்பேனர்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்மளோட நேரத்துக்கு ஸ்பேனர் உடஞ்சாலோ இல்லை அப்படி தட்டக்கூடாது சொன்னாலோ அது இதாகிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியுமே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் கூட நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணுங்கள், மைண்ட் நோட்டாக பண்ணிக்கோங்க. அதை எதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும்? உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எதுக்கு கொடுக்கணும்? சின்ன இது கூட மைனஸை சொல்கிற அளவுக்கு ஆப்ஷனை நம்ம கொடுக்க வேணாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்பேனர் இப்போ நான் சைடு லோடி போட்டேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனலுக்குள்ளோடி நான் பின்னாடி ஸ்பேனர் போட்டு பிடிக்கிறேன், டபுள் ஹண்டை போட்டு பிடிக்கிறேன்.
ஆனால் அங்கே வந்து எப்படின்னா எல் சேனல் தான். ஸோ நம்ம கீழோடையே டேரெக்டாக கீழோடையே நீங்கள் போட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு டைமிங் இதாகும். எனக்கு இந்த இன்றைக்கி டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. லூஸாக இருக்க மாதிரி இது பண்ணாதீங்க. நல்லா சக்குன்னு இறுக்கிடுங்க. ஃபைனலாக ஒரு ஷேக் பண்ணி பார்த்து இறங்கணுன்னே அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரசம் ஆடுதா இல்லையான்னு ஒரு லைட்டாக ஒரு ஆட்டி பார்த்துட்டு இறங்கிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்பேனரை முடிச்சிட்டேன். ஸ்பேனர் எடுத்து பைண்டிங்கில் சுற்றிட்டு சைடில் வச்சுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே போடாதீங்க. மோஸ்ட்லி கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா கீழே போடுறதான இது வந்து சேஃப்டி ஒர்க் கிடையாது. ஸோ முடிஞ்சு நான் ரிப்பேர் அவுத்துட்டேன். இதே பார்த்திங்கன்னா இதுக்கே 6 நிமிஷம் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன் ஒர்க்கு. ஆல்ரெடி காலையில் ஒர்க் அவுட் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ஆக்டிவிட்டி 2 வந்து க்ரீப்பர் செட்டு. ஆக்சுவலி க்ரீப்பர் செட் வீடியோ நமக்கு அந்த வீடியோ வந்து கிளியராக இல்லை. அதனால் அந்த வீடியோ வந்து மாற்றிட்டேன். சேம் செகண்ட் வர மாதிரி வேறு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கிளியராக இல்லை. அதுக்காண்டி தான் வீடியோ மாற்றி போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வளைச்சிட்டு ஃபஸ்ட்டு யூ போல்டு இதை போட்டுருங்க. நட்டெலாம் போட்டுருங்க. யூ போல்ட்டை போட்டு நட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்து வந்து வளைச்சி பிடிச்சிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வளைச்சி நீட்டாக பிடிச்சிருங்க. ஜம்முன்னு ஆகிடும். பைண்டிங் வேறு எடுத்துக்கலாம். ஒரு 22 சுற்றா மினிமம் சுற்றணும். ஃபாஸ்ட்டாக சுற்ற கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிள் போய்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. ஒவ்வொன்றிலையும் டைமிங்கை வந்து கம்மி பண்ண பார்க்கணும். ஸ்பீட் கூட்டக்கூடாது. எல்லாத்துக்குமே பைண்டிங் சுற்றுறதாட்டும் வளைக்கிறதாட்டும் டைமிங் கம்மி பண்ணணும். இங்கே வச்சு 30 செகண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அங்கே போய்ட்டு ஒரு 28 செகண்டாவது நம்ம இது பண்ணி சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி சுற்ற வாட்ட வருதோ அது மாதிரி சுற்றுங்க. அது மாதிரி நீட்டாக சுற்றுங்க. பைண்டிங் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றிடாதீங்க. ரொம்பையும் கேப் இருக்கக்கூடாது. ஒரு லிமிட்டாக கேப் இருந்துக்கலாம். ஓகே, ரொம்ப கேப் இருக்கலாம் பார்த்துக்கோங்க. எம்பின் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண கோசாக்கர் எடுத்துக்கிறேன். கோசாக்கர் எடுத்துக்கலாம். ஸோ கோசாக்கர் எடுத்து டக்கு டக்குன்னு கோசா ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. பெருவரில் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு போடுங்க. ஸோ எனக்கு இதே சேம் டைம் தான் இன்றைக்கி வந்துச்சு. கரெக்டாக 1:47 வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். முடிஞ்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ண கற்றுக்கோங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி 3. ஸோ இது 3 கிராஸ் ஆம் தூக்கிட்டு ஓடணும். 3மே 11 கிலோ இருக்கும். 2யும் லாக் பண்ணி ஒரு சைடில் தூக்கி வச்சுக்கோங்க. ஒரு இன்னும் வந்து கையில் வச்சாலும் ஓகே, இல்லை அதையும் ஷோல்டரில் தூக்கி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபுளாக பொறுத்து வச்சுக்கோங்க. தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக ஓடுங்கண்ணே. கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக ஓடினாலும் கடைசியில் வந்து கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஆரம்பத்திலே ஸ்பீடாக ஓடி கீழே விழுந்துடாதீங்க. குப்பரை விழுந்துடாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சேஃபாக ஓடி முடிச்சாச்சு. இன்னும் 40 செகண்டில் தான் ஓடிப்பேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நேற்றே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதை அவங்க நேற்று மாடல் பிஸ்கெட் எல்லாமே கொஞ்சம் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.